இந்த வருஷத்துக்குள்ள எப்படியாவது நம்ம பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வச்சே ஆகணும் அப்படின்னு அவர் மனைவியை பார்த்து சொல்றாரு. உன்னை மனைவி, என்னங்க அவளுக்கு 18 வயசு தான் ஆகுது, அதுக்குள்ள திருமணம் எல்லாம் சொல்றீங்க, அவ தான் இன்னும் படிக்கணும் எல்லாம் சொல்லிட்டு இருக்காளே. உன்னை கணவர் சொல்றாரு, எம்மா நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணை தெரியுமில்ல, அவளை 18 வயசு ஆச்சு அப்படின்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு ஆஃபீஸ் போன இடத்துல அங்க உள்ள பையனையே இழுத்துட்டு போயிட்டான். அதே மாதிரி நம்ம வீட்டில் நடந்துடக்கூடாது இல்ல, அதனால தான் அவசரப்படுறேன். உடனே மனைவியும் இல்லவே இல்லை, அவ கல்யாணத்துக்கு கண்டிப்பா ஒத்துக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கா. அவன் வந்து அப்பா கையை பிடிச்சிட்டு, அப்பா நான் உங்கள்கிட்ட ஒரு உண்மை சொல்லணும்னு நினைக்கிறேன். நான் டைப் ரைட்டிங் கிளாஸ் போயிட்டு இருந்தேன்ல, அங்கே ஒருத்தரை நான் லவ் பண்ணுறேன், அவர் பிரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணுறாரு, இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்து என்கிட்ட சொன்னாருன்னு. உன்னை அப்பா பதட்டம் ஆயிட்டாரு. என்னம்மா சொல்கிற, நீ குழந்தம்மா, உனக்கு 18 வயசு தான் ஆகுது, உனக்கு கல்யாணத்தை பற்றி என்ன தெரியும், இப்போவே கல்யாணத்தை பற்றி நீ யோசிக்காதம்மா அப்படின்னு. உன்னை அந்த பொண்ணு சொல்லுது, அப்பா நீங்கள் எனக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த 18 வயசு உங்களுக்கு அதிகமாக தெரிஞ்சுது, நானே எனக்கு திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த 18 வயசு உங்களுக்கு குழந்தை மாதிரி தெரியுதாப்பா. நான் யாரை காதலிக்கவும் இல்லை, எதுவுமே பண்ணல, நான் படிச்சு முடிச்சுட்டு வேலை போன பிறகுதான் நீங்க இந்த திருமணத்தை பற்றியே பேசணும் அப்படின்னு அங்க நகர்ந்து போறா. அப்பாவுக்கு எந்த பதிலும் சொல்லாம அப்படியே அமைதி ஆயிட்டாரு. அந்த நடக்குது இங்க நடக்குது அப்படின்னு நம்ம வீட்லயும் அதான் நடக்கும் அப்படின்னு நம்ம யாருமே யோசிக்க கூடாது.